வணக்கம். கோவிலுக்கு போகும்போது பயபக்தியுடன் போக வேண்டும். ஏன் தெரியுமா? பொதுவாக நாம் கோவிலுக்கு செல்வது நம் மனதில் உள்ள கஷ்டங்களை தீர்ப்பதற்காக கோவிலுக்கு போகின்றோம். நம் பிரார்த்தனையை நிறைவேற்ற கடவுளுக்கு தீபம் ஏற்றுவோம். நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுகிறோம். கோவிலுக்கு போய் வருவதால் மன நிம்மதி ஏற்படுகிறது. அப்படி அந்த கோவிலுக்கு போகும்போது தீய எண்ணத்துடனோ மற்றவர்களை குறை சொல்லும் எண்ணத்துடனோ போகக்கூடாது. நம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும். கோவிலில் நம் நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதோ மேலும் வெட்டிக்கதை பேசுவதோ கூடாது. கோவிலில் சுற்றி சிவகணங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்குமாம். நண்பர்களுடன் அரட்டை அடிக்காமலும் உறவுக்காரர்களை கண்டால் வெட்டிக்கதை பேசாமலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் நம் மனதில் உள்ள பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்பார். 2 வேளை கோவிலுக்கு போகின்றேன், ஒருவேளை விரதம் இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு கடவுள் என் பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்கவில்லை என்று குறை சொல்லுவோம். கோவிலுக்கு செல்லும் போது நம் கலாச்சார ஆடைகளை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். லுங்கி, அரை ட்ரௌசர் அணிந்து கொண்டு போகக்கூடாது. கடவுளுக்கு என்று மரியாதை இருக்கிறது. அதுதான் பயபக்தியுடன் போக வேண்டும். நாம் கொடுக்கின்ற மரியாதையில்தான் நம் அனைவரையும் கடவுள் நல்ல ஆரோக்கியமாக வைக்கிறார். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.